Dear 12th standard students, in this video we are going to learn the introduction part of the exercise 7.7. The topic of this exercise is concavity and points of inflection. அப்படின்னு சொல்லுவாங்க. So concavity அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து மோனோடானிசிட்டின்னு பார்த்தோம். மோனோடானிசிட்டினா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கர்வ் எப்படி எந்த இன்டர்வல்குள்ளார இன்க்ரீசிங் ஆகுது டிக்ரீசிங் ஆகுது அப்படின்றத படிச்சோம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல கான்கேவிட்டி மீன்ஸ் கான்கேவ் அப்வர்ட் கான்கேவ் டவுன்வர்ட். So that means கான்கேவ் அப்வர்டுக்கு அனதர் வேர்டு ஒன்று இருக்கு. கான்கேவ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேர்டு நம்ம ஆப்போசிட் வேர்டு படிச்சிருப்போம் இல்லையா, கான்வெக்ஸ். கான்கேவ்க்கு ஆப்போசிட் வேர்டு வந்து கான்வெக்ஸ். ஸோ கான்கேவ் அப்வர்டுனாலும் கான்வெக்ஸ் டவுன்வர்டு அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். லைக் தட் கான்கேவ் டவுன்வர்ட் அப்படின்னாலும் கான்வெக்ஸ் அப்வர்டு அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ கொஸ்டின்ல நமக்கு எல்லாமே கான்கேவிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதாக எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கான்வெக்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஸோ அதை நீங்கள் கான்கேவ் மைண்டில் வச்சுக்கங்க. அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டை மைண்டில் அதையும் வச்சுக்கோங்க. கான்கேவ் அப்வர்ட்னா கான்வெக்ஸ் டவுன்வர்ட்னு இருக்கும், கான்கேவ் டவுன்னா கான்வெக்ஸ் அப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும், தென் எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அந்த எஃப் டபுள் டேஷை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு யூ கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த எஃப் டபுள் டேஷ் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ, மூணு வேல்யூ, டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். அந்த கொஸ்டினை வச்சு அந்த வேல்யூஸை வச்சு நம்ம இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணணும். 2 வேல்யூஸ் இருந்தால் 3 இன்டர்வல் இருக்கும், 3 வேல்யூஸ் இருந்தால் 4 இன்டர்வல்ஸ் வரும். ஸோ அந்த இன்டர்வல்ல எஃப் டபுள் டேஷ் கிரேட்டர் தென் 0வா இருந்தா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்கேவ் அப்வர்ட் இன் தட் பர்டிகுலர் இன்டர்வல். இந்த if the f double dash is less than 0, அது வந்து f double dash வந்து நெகட்டிவா இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட், பாசிட்டிவா இருந்தா கான்கேவ் அப்வர்ட், நெகட்டிவா இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட். ஓகே, இந்த மாதிரி சைன் சேஞ்ச் நடக்குது இல்லையா, கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்ட். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் C1 வந்து ஒரு பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் எடுத்து கொஸ்டின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா யூ வில் கெட் f of C1. ஸோ அந்த கிடைச்ச பாயிண்ட்டையும் அதே வந்து ஒரு கோஆர்டினேட்ஸா எழுதணும். தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ ரெண்டு வேல்யூ இருந்தால் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும், ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். We will move on to the exercise. That's all. Thank you.